ஆன்மீகத்தை வாழ்க்கையின் ஒரு அங்கமாக பார்க்கும் எனது குருபரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மறக்காமல் நமது குருபரன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எனதன்பு கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட கடகம் ராசிக்காரங்க குடும்பத்தையும் நண்பர்களையும் மிகவும் நேசத்தோட கவனிச்சுக்குவாங்க. உணர்வுகளை ஆழமா உணர்ந்து மற்றவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் இவங்க கிட்ட அதிகமா இருக்கு. தங்களை சுற்றி இருக்கிறவங்களை பாதுகாப்பதுல இவங்க முதன்மை இடத்தை வகிக்கிறாங்க. நம்பிக்கைக்குரியவங்களா இவங்க இருக்காங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. நம்மளோட கடகம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026க்கு பிறகு சனி பகவானோட அருளால ஏற்படக்கூடிய நன்மைகள், பொருளாதார உயர்வு, குடும்பத்துல மகிழ்ச்சி, தொழில வளர்ச்சி, உடல் ஆரோக்கியம், ஆன்மீக முன்னேற்றத்தை குறித்து விரிவா தெரிஞ்சுக்க போறோம். நவ கிரகங்கள்ல கர்ம வினை பயன அளிப்பவரும் நீதிமானுமாகவும் அழைக்கப்படும் சனி பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு ஒரு விசேஷமான நிலையை அடைகிறாரு. பொதுவா சனி பகவான் அப்படின்னாவே பலரும் பயப்படுவாங்க. ஆனா உண்மையில அவர் ஒருத்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சா அதை யாராலையுமே தடுக்க முடியாது. கடகம் ராசிக்கு சனி பகவான் 7ஆம் வீட்டை பார்ப்பாரு. 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து மீனம் ராசிக்குள்ள தனது தொடக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. கடகம் ராசிக்கு இது 9ஆம் இடமா இருக்கு. இத பாக்ய சனி அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுதுங்க. கடந்த சில ஆண்டுகளாக அஷ்டம சனியால ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் நீங்க போகுது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு கடகம் ராசிக்கு இந்த பாக்ய சனி யோகம் இப்போது கூடி வருது. உங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேற போகுது. இதன் மூலமா 2026 உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்குங்க. சனி பகவான் இப்போது அமரப்போகும் மீன ராசிக்கு அவருக்கு ஒரு நட்பு வீடா இருக்கு. பூர்வ புண்ணிய பலன்களும் எதிர்பாராத சொத்து சேர்க்கைகளும் உங்களுக்கு உண்டாகுங்க. கடகம் ராசி நேயர்களே, அஷ்டம சனியில நீங்க இழந்த அனைத்தும் இப்போது வட்டியும் முதலுமா திரும்ப கிடைக்கும். குறிப்பா பரம்பரை சொத்துக்கள், பங்குகள், உயிர் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு கிடைக்க போகும் சொத்து மதிப்பு மிக பெரியதா இருக்கும். 2026 2029 வரையிலான இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையில திருப்பு முனையா அமையும். இந்த உயிர் யோகம் உங்களை 2050 வரை ஒரு பொருளாதார பேரரசனா மாத்த போகுது. தடைகள் அனைத்தும் தவிடுபடியாகும். பூமி, மனை, தங்கம் என்று நீங்க எதை சேர்க்க விரும்பினாலும் உங்களின் அந்தஸ்தை உயர்த்தும் பொறுப்பை சனி பகவான் ஏற்றுக்கொள்வாரு. இதுவரை உங்களை கண்டுகொள்ளாத உறவினர்கள் இப்போது உங்களை தேடி வருவாங்க. பாகியஸ்தானத்தில் வலிமை பெற்ற சனி பகவான் ஒருவருக்கு பெரிய மனிதர்களின் ஆசியையும் குருமார்களின் அருளையும் வழங்குவாரு. இதுவரை உங்களை மதிக்காதவங்க கூட உங்கள் பேச்ச உன்னிப்பா கவனிப்பாங்க. குடும்ப ரீதியாக பார்த்தா உங்கள் தந்தையாரின் உடல் நிலையில முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமான ஏதேனும் சிக்கல்கள் இருந்தா மார்ச் 6க்கு பிறகு அந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா மாறி ஒரு பெரிய தொகை உங்க கைக்கு வந்து சேருங்க. குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே பலவிதமான நன்மைகளை இந்த நிமிஷம் வரைக்கும் செஞ்சிருப்பாரு. பெரிய கடன்கள் அடியோடு முடிவுக்கு வரும். வரக்கூடிய காலத்துல பொதுவா 8ஆம் இடத்துல இருந்த சனி விலகி 9ஆம் இடத்துக்கு போறதுனால உங்களின் உடலில் இருந்த பிரச்சனைகள் காணாம போயிடும். உங்களோட உடம்புல புதிய ஆற்றல் வரும். இருந்தாலும் சனி பகவான் கால்களை குறிப்பவர் அப்படிங்கறதால நீண்ட தூர பயணங்களின் போது கவனமா இருக்கணும். தோள்பட்டைகள், கைகள், மார்பு தொடர்பான சிறு உபாதைகள் ஏற்படலாம். ஜீரண மண்டல பிரச்சனைகள் வராம இருக்க சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க.
பழைய சோறு, மோர், தயிர் போன்ற பாரம்பரிய உணவுகள் உங்களோட ஆரோக்கியத்துக்கு துணையா இருக்கும். உடல் உழைப்பு, யோகா செய்யறத ஒரு வழக்கமா மாத்திக்கோங்க. கடகம் ராசிக்காரர்களுக்கு மனசுதான் பலமா இருக்கு. சரியான ஓய்வு உங்க மூளைக்கு கூடுதல் பலனை தரும். இதுவரை இருந்த பணப்பற்றாக்குறை, வருமான பாதிப்புகள் மார்ச் 6க்கு பிறகு படிப்படியா மாறும். 2050 வரை பணம் புரளப்போகும் அந்த அமைப்பு உங்களுக்கு ஒரு புதிய தொழில் தொடங்க உதவும். நீங்க ஒரு பழைய சொத்தை விட்டு புதிய வீடு இல்லைன்னா நிலம் வாங்க நினைச்சீங்கன்னா அதற்கு இது ஏற்ற காலமா இருக்கு. 10 வருடங்களா முடிக்க முடியாம இருந்த வேலைகள் இப்போ சட்டுன்னு முடியும். குடும்பத்தாரோடு சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது. பங்கு சந்தை இல்லைனா கிரிப்டோ போன்ற துறைகள்ல முதலீடு செய்ய நினைக்கிறவங்க நிபுணர்களின் ஆலோசனை பெறது அவசியம். சனி பகவானின் பார்வைகளுக்கு எப்போதும் ஒரு தனி சிறப்பு இருக்கு. அவர்தான் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து 3, 7, 10ஆம் இடங்களை பார்க்கறாரு. இது உங்கள் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றும் ஒரு அற்புத பார்வையா இருக்கு. நீங்க செய்யும் உழைப்புக்கு மேலான லாபம் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்கள் மூலமா உங்களுக்கு பெரிய உதவிகள் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கவோ வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யவோ இது சரியான தருணமா இருக்கு. சனி பகவானுடைய 7ஆம் பார்வை உங்க ராசிக்கு 3ஆம் வீடான தைரியஸ்தானத்தின் மீது விழுதுங்க. இதனால உங்களோட தன்னம்பிக்கை பல மடங்கு உயருங்க. இதுவரைக்கும் எதற்கெடுத்தாலும் தயங்கு கொண்டிருந்த நீங்க இனி மிகுந்த துணிச்சலோட செயல்படுவீங்க. இளைய சகோதரர்களுடன் உறவு மேம்படும். உங்களின் அறிவுத்திறன் மற்றவங்களால அங்கீகரிக்கப்படும். மீடியா இல்லைன்னா கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புகழும் பணமும் தேடி வரும். சனி பகவானின் 10ஆம் பார்வை உங்க ராசிக்கு 6ஆம் வீடான ருணரோக சத்ருஸ்தானத்தின் மீது விழுது. இதனால உங்கள் எதிரிகள் அடியோட காணாம போவாங்க. நீதிமன்ற வழக்குகள் இல்லைன்னா சட்ட ரீதியான சிக்கல்களை சிக்கி தவிக்கிறவங்களுக்கு நிம்மதியான தீர்ப்புகள் கிடைக்கும். கடந்த கால கஷ்டங்கள் இப்போ முடிவுக்கு வருங்க. வேலை தேடுறவங்களுக்கு தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. உங்க தகுதிக்கு ஏற்ற நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கும். உள்ளூர் தொழில் இருந்தவங்க வெளிநாட்டுல போய் தொழில் வைக்கும் அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் செய்யறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். சனி பகவானின் அருளால உங்கள் வியாபாரத்துல ஒரு பெரிய ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க. சனி பகவானுடைய இந்த மாற்றங்களால உங்கள் நீண்டகால கனவுகள் ஒவ்வொன்றா நனவாகும். 2025 வரை நீங்க பொருளாதார ரீதியாக ஒரு வலுவான நிலையில இருக்க சனி பகவான் வழிவகுப்பாரு. பிள்ளைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். குறிப்பா உயர்கல்விக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இவங்க விரும்பிய கல்லூரியில இடம் கிடைக்கும். வெளிநாட்டுல வசிக்க விரும்புறவங்க இல்லைனா அங்கு கல்வி பயில நினைக்கிறவங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு ஒரு நல்ல செய்தி நிச்சயம் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருங்க. பரிகாரங்களை பொறுத்தவரை மாதத்துக்கு ஒரு நாள் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களோட தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும். சனிக்கிழமைகள்ல எள்கலந்த சாதத்தை காகத்துக்கு வைக்கிறது, ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யறது சனியின் தாக்கத்தை பெருமளவு குறைக்கும். பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது உங்களுக்கு மிகுந்த மன தைரியத்தை கொடுக்கும். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யறது அதிக நன்மைகளை உங்க வாழ்க்கைக்கு தரும். திங்களன்று சென்று சந்திர பகவானை தரிசிக்கிறது மனக்குழப்பங்களை நீக்குங்க. ஒரே ராசியில கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறதுனால அனைவருக்கும் இந்த பலன் சமமா கிடைக்காது. உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. உங்க லக்கணத்துல இருந்து கணக்கிடும் போது சனி பகவான் வலிமையா இருக்கணுங்க. உங்க ஜாதகத்துல அவர் நீச நிலையில இருந்தா நான் சொன்ன ஒவ்வொரு பலனும் உங்களுக்கு உண்மையா நடந்தே தீருங்க. அதுல இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறியும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க.
தினமும் காலையில 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் பலிக்குங்க. அதனால தினமும் அதிகாலை நேரத்துல எழுந்து உங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு உங்க வீட்டில் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி எண்ணி பிரபஞ்சத்திற்கிட்ட வேண்டிக்கோங்க. பிரபஞ்சம் கூடிய விரைவில் நீங்க நினைத்த நல்ல விஷயங்களை நடக்க செய்யும். இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.